இன்றைக்கி ஒரு சூப்பரான மலபார் ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ப்ரான் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். அதில் 250 கிராம் ப்ரான்ஸ் வந்து சில்லி பவுடர், சால்ட், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான் அதில் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இது கூடவே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து அதிலே சேர்த்துக்கிறேன். அதே ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இது கூடவே வந்து நான் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா ஒரு கை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நல்ல ஒரு பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் நார்மலாக சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பிரியாணிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடும். கோல்டன் ப்ரௌன் வந்ததும் தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு சில்லி பவுடர் எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா அரைச்சி ஆட் பண்ணுறதுனால காரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் எண்ணெயில் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கினதும் நம்ம அடுத்து வந்து ப்ரானை வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. ஒரு 250 கிராம் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணணும். 250 கிராம் நம்ம வந்து இப்படி சேர்க்கணும். அப்போ தான் அந்த ரைஸில் வந்து ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஃபைனலாக புதினா கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து மலபார் ப்ரானுன்றதுனால நான் வந்து கோக்னட் மில்க் தான் ஆட் பண்ணுறேன். கோக்னட் மில்க் வந்து நான் தண்ணிக்கு பதிலாக கோக்னட் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம சால்ட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். சைடில் வந்து தம்முக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். ரைஸும் ஊறிடுச்சு. நல்லா இதில் சேர்த்துடலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். வாட்டர் நல்லா பாயில் வந்ததும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா பாயில் வந்துடுச்சு. இப்போ நல்லா வாட்டர் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் ஓப்பன் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். ஃபைனலாக தம் போட்டாச்சு. தம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த பக்கமும் காற்று வெளியே போகாத அளவுக்கு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் விட்டோன்னே நல்லா நம்மளுக்கு ரைஸ் பாருங்கள் உதிரியாக வந்திருக்கு. ஒரு சூப்பரான மலபார் ஸ்டைல் ப்ரான் பிரியாணி ரெடி. ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரானை மேலே ஆட் பண்ணி கொடுங்க. சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு எந்த பிரியாணிலையும் கிடைக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.